மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாமையே காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டதால ஏற்பட்ட சர்ச்சை உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் ஜாய் கிறிசல்டா சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி போலீஸில் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா ஒரு இன்டர்வியூவில் இந்த சர்ச்சையை பற்றியும் தன்னை பற்றி வந்த விமர்சனங்களை பற்றியும் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மாதம்பட்டி தான் என்னை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு. எனக்கும் மாதம்பட்டிக்கும் 2023 வருஷம் டிசம்பர் மாதம் கல்யாணம் நடந்துச்சு. அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் தான் அவரோட மனைவின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. எங்கள் கல்யாணத்துக்கு மாதம்பட்டியோட குடும்பத்திலேருந்து யாருமே வரல. ஆனால் கல்யாணமானது அவரோட அப்பா அம்மா தம்பின்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாரும் என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் கோயம்புத்தூர் போய் மாதம்பட்டி குடும்பத்தை மீட் பண்ணியிருக்கேன். அப்போ மாதம்பட்டியோட அம்மா என்கிட்ட இப்போ தான் என் பையன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறேன், இதே மாதிரி எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நெத்தியில் போட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. மேலும் மாதம்பட்டியும் ஸ்ருதியும் 6 வருஷம் பிரிஞ்சு தான் இருக்காங்க. எங்களுக்கு கல்யாணமானதை ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டதா மாதம்பட்டி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஒரே வீட்டில் 2 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட ஸ்ருதி அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினதை நான் பார்த்ததே இல்லை. இது எல்லாம் தெரிஞ்சும் ஸ்ருதி ஏன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருக்கலாம், என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. நானும் இதை பற்றி அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணி நிறைய தடவை கால் பண்ணேன். ஆனால் அவங்க என்னோட காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஒருவேளை அன்னைக்கு அவங்க இதை பற்றி பேசியிருந்தா, பிரச்சனை பண்ணியிருந்தா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இப்படி நாசமாகி இருக்காது. மேலும் 2019 இருந்தே மாதம்பட்டியும் ஸ்ருதியும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. 2024 வருஷம் டிசம்பர் மாதம் மாதம்பட்டியோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துச்சு. நான் பிரெக்னெண்ட்டாக இருந்த காரணத்தினால என்னால் போக முடியல. அப்போ மாதம்பட்டி என்கிட்ட நான் இந்த கல்யாணத்துக்கு போகிறேன், ஸ்ருதியும் வர வாய்ப்பு இருக்கு, ஆனால் நான் ஃபேமிலி கூட சேர்ந்து ஃபோட்டோ எதுவும் எடுக்க மாட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை ஸ்ருதி இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் அவர் என்னை ஏமாத்தின விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்ததும் மாதம்பட்டி என்கிட்ட தெரியாமல் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டார். மற்றும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். மேலும் ஒரு பெண் குழந்தை வேணும்னு அவர் தான் ஆசைப்பட்டார். 2023 நான் கர்ப்பமானேன், ஆனால் அது கலைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டோம். அந்த நேரத்தில் வருத்தப்பட்ட மாதம்பட்டி இப்போ என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு என்கிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்காரு. மாதம்பட்டியோட தம்பியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த குழந்தைய கலைக்க நிறைய முயற்சி பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் நான் கருவை கலைக்க முடிவு எடுத்துட்டேன். 4வது மாதத்தில் கருவை கலைக்க போனோம். ஆனால் குழந்தையை கலைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, நான் இறந்து போக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்போ மாதம்பட்டி ரொம்ப கோவப்பட்டார். அதனால் நான் அவர்கிட்ட எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் கருவை கலைக்கிறத பற்றி பேசலை. எங்கள் கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிடலாம், நாங்கள் ஒன்றா வாழ்ந்தது செல்லாதுன்னு சொல்லிடலாம், ஆனால் குழந்தையை செல்லாதுன்னு சொல்ல முடியாது. குழந்தை பிறந்துட்டா லீகல் ஆகிடும். அதனால தான் கலைக்க முயற்சி பண்ணாங்க. மேலும் நிறைய பேர் நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பணம் தான் முக்கியம்னா சைலண்டாக காசை வாங்கிட்டு போயிருப்பேன். ஆனால் எனக்கு பணம் தேவையில்லை, இந்த குழந்தைக்கு நியாயம் தான் வேணும். அதுக்காக தான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன். மாதம்பட்டி என்கிட்ட வந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். ஆனால் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி மாதம்பட்டி தரப்புல இருந்து எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க பிளான் பண்ணியிருக்கிறதா ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க. அப்படி யாராவது வந்தால் செருப்பை கழட்டி அடிப்பேன்னு ஜாய் கிறிசல்டா ரொம்ப ஆதங்கத்தோடு அதில் பேசியிருக்காங்க. இந்த சர்ச்சையோட தொடக்கத்துல இருந்தே மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம தான் இருக்காரு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் இனிமேலாவது இதுக்கு பதிலளிப்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.